நம்மளோட சக்தி கண்ட்ரோலில் weighing scale இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா விதமான கஸ்டமைஸ் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கம்பைண்டாக வரக்கூடிய போர்ட்ஸ் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வூக் ஸ்கேல். இந்த வூக் ஸ்கேலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெடிமேட் கேபினெட்டுக்கு இல்லை நீங்கள் ஒரு ரெடிமேடாக கேபினெட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஷூட் ஆகிற மாதிரியான டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு. அடிஷ்னலாக இது வந்து பார்த்தீங்க, இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A10 கேபினெட்டில் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான இண்டஸ்ட்ரியல் கிரேடுக்கு தேவையான போர்டு. அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கிறோம். டிஃப்ரெண்ட் ஃபியூச்சரோட சேர்த்தும் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB இருக்குது, RS-485 இருக்குது, கூடவே வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடுது கம்பைண்டாக. ஸோ நீங்கள் பொதுவாக உங்களுடைய ஸ்கேலில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்கன்னா ஒன்று வைஃபையோ இல்லை ப்ளூடூத்தோ இன்டெகிரேட் பண்ணுவீங்க. சடனாக ஒரு இடத்துல வந்து ப்ளூடூத் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, BLE தான் சப்போர்ட்னா நீங்கள் அகைன் வந்து ஹார்ட்வேர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போர்டுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷனில் அந்த போர்டோட ஃபங்க்ஷனாலிட்டி ஓவராலாக மாற்றலாம். அதே போல் இப்போ நீங்கள் PLCயோட இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து RS-485 உங்களுக்கு தேவைப்படும். அதே போல் மாட்பஸ் தேவைப்படும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் சொல்யூஷன் தரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு உட்காந்து டெவலப்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கான்ஃபிகரேஷனில் மாற்றினா போதும், எல்லா விதமான செட்டிங்ஸும் வந்துடும். பொதுவாக எங்களோட எல்லா டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா TIயோட ADC தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பிட் ADC, மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லாஸ்ட் பிட்டு மட்டும்தான் ஆடும். நான் ADC வச்சு காமிக்கும் போது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரி, இந்த போர்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு லாக் பின் இருக்கும். இந்த லாக் பின் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பை டிஃபால்ட்டாக இந்த போர்டு வந்து வைஃபைல ஆக்சஸ் பாயிண்ட் மோடுக்கு போயிடும். மீன்ஸ் கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிடும். அதே போல் எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மோடில் வந்துடும். வந்த பிறகு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் போர்டை வந்து கண்ட்ரோலருந்து காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். சரி, இது எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒன்று வைஃபை வழியாக பண்ணலாம், ப்ளூடூத் வழியாக பண்ணலாம். ப்ளூடூத்துக்கு நாங்கள் ஆப் தனியாக கொடுத்துருக்கோம், அந்த ஆப் வழியாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா USB வழியாக பண்ணலாம், சீரியல் மானிட்டர் வழியாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் weighing scale இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து பட்டனில் தான் பண்ண தெரியும்னாலும் பட்டன்லையும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்கேலு. இது ஒன்லி மதர் போர்டோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வூக் ஸ்கேலு. இதில் டிஸ்பிளேவும் சேர்ந்து இருக்குது, வித் மதர் போர்டோட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செட்டப்பில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இது ADC 20 பிட் ADC ஏற்கனவே சொன்ன பிரகாரம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது லாக் பின். இந்த லாக் பின் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உங்களால் கேலிப்ரேஷனை பண்ண முடியும். அது இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ நான் லாக் போட்டுட்ருக்கேன். லாக் போட்டுட்ட பிறகு இந்த டேர் பட்டன் or 0 பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். இப்போ இனிஷியலாக காமிக்கிறது வோல்ட்டு, அடுத்து ரீசெட்னு கேட்குது. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் மோடில் போயாச்சு. இப்போ மெனு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பை டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அதை என்டர் பண்ண அகைன் மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், மெனு ஆர் மோட் பட்டன். ஸோ அடுத்ததாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு M+ பட்டன் அழுத்துங்க. 1 2 3 4 ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் மோட் பட்டன் அழுத்துங்க, உள்ளே போகும். அடுத்து ஃபஸ்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ட்ராக்கிங் அப்படின்னா இந்த ஜீரோ ட்ராக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல் வந்து 0ல் இருக்குது. 0லிருந்து எவ்வளோ மினிமம் வேல்யூ இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவில் 3 வைப்பாங்க, நாமளும் 3 செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டு சேஞ்ச் ஓவர் ஆகுது, ஸ்டேபிளாக ஒரு வெயிட்டில் இருக்குது, இல்லைன்னா வெயிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் எந்த வெயிட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 தான் செட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க. இப்போது உங்களுடைய பொசிஷனில் ரொம்ப காத்தடிக்குது, ஹெவியாக அங்கே வைப்ரேஷன் ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அது ரெஸ்பான்ஸு மாறிக்கும். அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டுன்னு என்னென்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளோ நேரம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வரது. இதில் வந்து 1 செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டில் செட் ஆகும் 1 செட் பண்ணும்போது. அதே 2 செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர் பட்டன் அழுத்துற வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வெயிட் காமிச்சிட்டே இருக்கும். அதுதான் ஹோல்டு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து 0 செட் பண்ணிவிட்டு மெனு எழுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப் மோடு. பொதுவாக வந்து weighing scale வந்து நம்ம 0 வந்த உடனே ஸ்லீப் மோடு போயிடுவோம். அப்படி இல்லை 0 மட்டுமே காமிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும்
ஸ்லீப் மோடு போயிடணும், இல்லை பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஸ்லீப் மோடு போடணும்னா அதை செட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அகைன் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 செட் பண்ணிங்க அப்படின்னா 0 ஆர் நெகட்டிவ்க்கும் ஸ்லீப் மோடு போகும். 2 செட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் ஸ்டேபிள் ஆன பிறகு, அதாவது இது எல்லாமே 30 செகண்ட் அபோவ் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப் மோடு போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா சீரியலில் உங்களுக்கு டேட்டா வராது. சீரியல்லையோ ப்ளூடூத்லையோ வைஃபைலையோ எதுலையும் டேட்டா வராது. 1 செட் பண்ணிங்க அப்படின்னா டேட்டா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே 2 செட் பண்ணிங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் வெயிட்டு, அதே போல் நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும் வரும். இதே 3 செட் பண்ணிங்க அப்படின்னா 0 இருந்தால் வரும், ப்ளஸ் ஒரு வெயிட் ஸ்டேபிள் ஆனால் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 செட் பண்ணும்பொழுது இந்த பட்டன் டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு டேட்டா வராது, ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிங்க. நான் இப்போ கண்டினியூஸ் மோட் செட் பண்ணிவிட்டு அடுத்து போகிறேன். அடுத்ததான் பாட் ரேட் கேட்குது. பாட் ரேட் உங்களுக்கு என்ன பாட் ரேட் வேணுங்கிறத செட் பண்ணுங்க. திரும்ப மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 9600 கேட்குது. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 Mbps வரைக்கும் போகக்கூடிய ஸ்பீடு. இதை தாண்டியே நம்மகிட்ட இருக்குது 25 Mbpsல, அதே போல் 5 Mbpsல போகக்கூடிய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட்டு 9600 செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு அகைன் மெனு ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து கேட்குறது BLE ஆப்ஷன். BLE ஆப்ஷன் 1 செட் பண்ணிங்கன்னா இந்த மாடியூல் வந்து இந்த போர்டு வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மோடில் ஒர்க் ஆகும். ப்ளூடூத்தில் BLE மோடில் ஒர்க் ஆகும். அதே வந்து 2 செட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்தில் கிளாசிக் மோடில் ஒர்க் ஆகும். 3 செட் பண்ணிங்க அப்படின்னா வைஃபை மோடில் ஒர்க் ஆகும். இப்போ 0 செட் பண்ணிங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனே கிடைக்காது, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ 1 செட் பண்ணால் BLE, 2 செட் பண்ணால் ப்ளூடூத் கிளாசிக்கல். ஒரு சில இந்த HC05 இந்த மாதிரியான மாடியூல் வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க உங்களோட பழைய டிவைஸ் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளூடூத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கனெக்ட் ஆகலை அப்படின்னா இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 செட் பண்ணணும். இல்லை இது வந்து லேட்டஸ்ட்டு நான் ஃபோனில் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன், இல்லை டேப்ல இன்டெகிரேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் 1 செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களது வந்து ஒயர்லெஸ் ரவுட்டர் வழியாக டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணி வேறு எங்கே ரிசீவ் பண்ண போகிறேன், நான் ஒரு PLC வழியாக ரிசீவ் பண்ணுறேன், இல்லை சாஃப்ட்வேரில் ரிசீவ் பண்ணேன்னா நீங்கள் 3 செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பிரிண்டர் எனேபிள். ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு TTL அவுட்புட் கொடுத்துருக்கோம். இந்த TTL அவுட்புட்டில் நீங்கள் பிரிண்டரும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியும். தெர்மல் பிரிண்டர் சின்ன சைஸாக வரக்கூடிய தெர்மல் பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் 1 செட் பண்ணுங்க, இல்லைன்னா 0 செட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் மோடு. இது பை டிஃபால்ட்டாக வந்து வெயிங் ஸ்கேல் மோடு, வெயிட் மோடு. அடுத்ததாக வந்து ப்ளஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர் மோடு, 3 வந்தால் பீஸ் கவுண்ட் மோடு. ஸோ 0 செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ மோடு. ஆட்டோ மோடுனா நீங்கள் கான்ஃபிகரேஷனாக முடித்த பிறகு கஸ்டமர் டெலிவரி ஆன பிறகும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்பாட்டில் சீலே பண்ணிட்ட பிறகும் கூட நீங்கள் மெனுவில் போயிட்டு மாற்றிக்க முடியும். மோடு மட்டும் மாற்றிக்கலாம். எந்த மோடு வேணும், வெயிட் மோடு வேணுமா இல்லை பீஸ் கவுண்ட் வேணுமா அந்த டைமில் மாற்றிக்கலாம். இல்லை பொதுவாக நான் வெயிட் தான் போடுவேன்னா நீங்கள் 1 செட் பண்ணிங்க, லிட்டர் தான் போடுவேன்னா 2 செட் பண்ணிக்கோங்க. திரும்ப மோடு ப்ரெஸ் பண்ணி அடுத்தது போங்க. இது வந்து டாட் பாயிண்ட். டாட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1 to 4 வரைக்கும் தான் செட் பண்ண முடியும் டாட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த பொசிஷனில் டாட் வரணும்னு சொல்லி, ஸோ இங்கே வரணுமா இங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பொசிஷனில் வரணுன்றதுக்காக கொடுக்குறது. அடுத்தது ரேட்டடு, மேக்ஸிமம் இது எத்தனை வெயிட் வரும்னு சொல்லி. ஸோ நான் இப்போ செட் பண்ணியது 40 kg மெஷின்றதுனால நான் 40 kg செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. இது வந்து மல்டி லெவல் அக்யூரசி. இந்த மல்டி லெவல் அக்யூரசியை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சிங்கிள் லெவல் அக்யூரசியாக செட் பண்ணிக்கிறேன் மோடு 1. இ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு 40 kg மெஷின்றதுனால இ வேல்யூ 2 செட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி என்ன இ வேல்யூ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்து உங்களோட பாஸ்வேர்டு மாற்றணும், உங்கள் விருப்பப்படி பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணமாக நம்ம இனிஷியலாக போட்ட அந்த 1 2 3 4 அந்த பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கான பாஸ்வேர்டு. அது மட்டும் கிடையாது, இந்த பாஸ்வேர்டு தான் வந்து உங்கள் வைஃபை ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக வரக்கூடியது சேவ். இந்த சேவ் மோடு நீங்கள் 1 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வெயிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். இல்லை அப்படின்னா 0ல் இருக்கும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா டேங்கர் மாதிரியான செட்டப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆயில் டேங்க் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ரயில்வேலலாம் ஒரு சிலது யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுவாங்க. அந்த டேர் வெயிட்டும் சேர்ந்து சேவ் ஆயிருக்கணும், இல்லை வேறு ஏதோ வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு யூஸ் ஆகும். பொதுவாக நம்ம எல்லா ஸ்கேலுக்கும் 0 செட் பண்ணுவோம். நீங்கள் எப்படின்றது பண்ணிக்கோங்க.
அடுத்துதான் 1 0 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஸர் அடிக்காது, 1 செட் பண்ணீங்கன்னா பஸர் அடிக்கும். ஸோ பஸரை நீங்கள் இங்கேயே டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நோ லோடுன்னு காமிக்குது. இதுதான் வந்து கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு பிரகாரம் பண்ணீங்கன்னா உங்களோட வெயிங் ஸ்கேலை அழகாக கேலிப்ரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி காமிக்கும்போது திரும்ப அகைன் மோடு ப்ரெஸ் பண்ணுங்கள். மோட் ப்ரெஸ் பண்ணுவோன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் மேக்ஸிமம் எப்போ ஆடாமல் இருக்குன்னு பாருங்கள். இந்த டிஜிட்லாம் ஆடிச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டெம்பரேச்சரும் செட்டில் ஆகலை, அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அதை முடிச்சிட்ட பிறகு அகைன் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது லோடு வெயிட்டுன்னு காமிக்குது. திரும்ப மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வெயிட் இருக்கும். இப்போ 5 kg வெயிட்டை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதனோட ரா ஏடிசி வேல்யூ இது தான். இந்த 5 kgக்கான ரா ஏடிசி வேல்யூ இது. ஸோ அடுத்ததான் வந்து மோட் பட்டன் அகைன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆன வேல்யூ காமிக்குது. அடுத்ததான் மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு வெயிட் என்ன வேல்யூன்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூ என்னன்றதை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த வேல்யூ வந்து 5ன்றதுனால அகைன் நான் மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டன் வந்துச்சு. டன் வந்த பிறகு அகைன் நீங்கள் மோடு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ்டு. இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். இப்போ உங்களோட வேல்யூ காமிக்குது. இப்போ நீங்கள் லைட்டாக வேல்யூ ஏற ஏற மாறும். வேல்யூ நம்ம 2 செட் பண்ணதுனால 2 2 மாறும். உதாரணமாக நான் இந்த போர்டு ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த போர்டோட வெயிட் 42 grams.